இப்போ உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரித்து எல்லா இடத்துலையும் வந்து வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது வந்து நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல்லை முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும். முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது. ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நிற்க வாய் நாடி வாய்ப்பை செயல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மருத்துவம், இப்போ உயிர் வந்துடுச்சு, வயிறு வந்துடுச்சு, அடுத்து உயிர் காக்கும் மருத்துவம். இந்த மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அது என் மக்களுக்கு தேவைங்கிறது எங்களுடைய கனவு. அதில் என்ன சொல்கிறேன்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மருத்துவ மகனுக்கும் கிடைக்க செய்கிறது தான் முழுமையான மக்களாட்சி. அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். இப்போ மருத்துவமனை இருக்குது, அது அது வந்து இலவசமாக தான் இருக்குது. ஆனால் தரமாக இருக்குதாங்கிறது தான் கேள்வி. தரமாக இருக்கா அதான் கேள்வி. இப்போ அதில் என்ன நமக்கு கேள்வி எழுதுன்னா, மருந்தெல்லாம் மருத்துவம் தான் நம்முடைய கனவு. ஏன்னா மருத்துவரே தேவைப்படாத ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமூகம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் அறிவார்ந்தவர்கள், எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக தேவை இருக்கோ, மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, அந்த நாடு நோயுற்ற நாடுன்னு பொருள். அப்போ அது நோயற்ற, அது ஆரோக்கியமான நாடு இல்லை. அப்போ அந்த தேவையை குறைக்கணும். அதான் சுகாதாரமான ஆரோக்கியமான நாடு. அப்போ மருத்துவத்தின் தரத்தை நான் வந்து உயர்த்திடுறேன். இங்கே என்ன வருதுன்னா, இங்கே பாருங்கள், இது தனியார் மருத்துவம், இது அரசு மருத்துவமனை. இது சும்மா ஒரு மாதிரிக்கு காட்டியிருக்கேன். இதை விட மோசமாலாம் இருக்குது, நான் மாதிரி காட்டியிருக்கேன். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் நாட்டை ஆளுகிற முதலமைச்சரோ அமைச்சரோ அல்லது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ உடம்பு முடியலைன்னா தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துடுறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இது தரம் இல்லை. நமக்கே தெரியும், எம்ஜி ராமச்சந்திரா, அப்போலோ, காவேரிக்கு போயிடுறாங்க. அப்போ அரசு நடத்துகிற மருத்துவமனை என்னாச்சு? அரசை நடத்துகிறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருத்துவமனை யாருக்கானது? யாருக்கு? அதுக்கு ஒதுக்கக்கூட நிதிநிலை எங்கே? எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்க? அது ஏன் அப்படி இருக்குது? அவங்களே ஒத்துக்கிறாங்க அது தரம் இல்லைன்னு. அப்போ தனியார் தான் தரமாக கொடுப்பான்னா, அப்போ அரசு ஒரு முதலாளியால் தரக்கூடிய, தனியார் முதலாளி தரக்கூடிய மருத்துவத்தை ஒரு அரசு தர முடியாதுன்னா அரசு தோற்று போகுதா ஒரு முதலாளிகிட்ட? ஒற்றை முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாதுன்னா அந்த அதிகாரம் எதுக்கு, யாருக்காக நிறுவப்படுது? யாருக்காக நிறுவப்படுது? அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்போ அது யாருக்கானது? பாருங்க, ஒரு படுக்கை வசதி எல்லாம் இருக்கிறது, போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமாக காட்டியிருக்கு. இதை விட மோசமாலாம் இருக்கு அரசு, பின்னவரை மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க ஒதுக்குன நிதிநிலையை பாருங்கள். 2021 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட்டு பண ஒதுக்கீடு உயருது, தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் எழுப்பி பார்க்கணும். பணம் உயருது, ஒதுக்குற நிதி உயருது, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லையும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதாக இருக்குது, தரமாக இருக்குது. என் நாட்டில் அரசுன்னா அச்சமாக இருக்குது. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமாக இருக்கும், அரசு தங்குமடியா ரொம்ப கேவலமாக இருக்கும், அரசு பள்ளிக்கூடமாக கேவலமாக இருக்கும். அது எப்படி? அப்போ இத்தனை கோடி ஒதுக்கி தரத்தை உயர்த்த முடியல இவங்களாலன்னா அப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. இப்போ எப்படி பண்ணுறது? இப்போ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திடுறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திடுறேன். எங்கள் உடம்பு முடியலைன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, இது சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்கே முடியலைன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு. உலகத்தரங்கிறத தமிழ்நாட்டு தரந்தாண்டான்னு காட்டிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இப்போ அதை தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ தனியார் மருத்துவமனையில் இருக்கிற படுக்கை வசதிகள், அந்த கவனிப்பு, அதெல்லாம் பாருங்கள். நான் தேவைன்னா நிறுத்திப்பேன், போடுங்க, நீங்கள் பாட்டு போடுங்க. இப்போ பாருங்க, இது அமெரிக்கா. இதில் ஒவ்வொரு நாடும் நடத்துறத பாருங்க.
நீங்கள் அரசு முத்திரை வேறு ஏதோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது அரசு முத்திரையை மாற்றிடுறோம். அதனால் அது இருக்குது. அது இதில் என்ன சொல்ல வருதுன்னா, ₹1 1 கோடி மருத்துவம் வரைக்கும் என் மக்களுக்கு நாங்கள் சரியாக சமமாக தரமாக கொடுத்துட்றோம். அதுக்காக செலவிடுற செலவு என் மக்களுக்கு மிச்சம். அது உலகத்தரத்துக்கு கொடுத்துட்றோம். அதில் ஆகச்சிறந்த மருத்துவம் கொடுத்துரும். தாய்க்கு முடியலன்னா அது உன் வீட்டு தாய் இல்லை, என் நாட்டின் தாய், என் தேசத்தின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, நாட்டின் தந்தை. அதனால் ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துட்றோம். அது எப்படி கொடுப்ப தரம் உயர்த்துவேன்னா, முதலமைச்சருக்கு முடியலையா, அமைச்சருக்கு முடியலையா, அவர் குடும்பத்திനും முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும், சட்டம் இயற்றிடுவோம். அப்படி இல்லை நான் கொழுப்படுத்து போய் தனியாரெல்லாம் படுப்பேன்னா அவருடைய ஊதியத்தில் சரிபாதியை துண்டிச்சிருவோம். தண்டம் துண்டிச்சிருவோம். நீயே உனக்கு காசு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க, இதை கட்டிட்டு போன்றுவோம். அது நடக்காது. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் எழுதி வைங்க. உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அரசு மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கலை. நீங்கள் பார்த்தே இருங்க. என்ன கொடுமைன்னா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும். மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளியை பெருகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூரில் பாருங்கள் மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி கொடுக்குறான் பாருங்க. அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சுருக்காங்க. இங்கே நம்ம மருத்துவமனைக்கு போனால் கூடுதலாக நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமாக வச்சுருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கிலாந்து பாருங்கள், பிரிட்டன் எப்படி வச்சுருக்கு பாருங்கள். இங்கே அங்கே லாபத்தை கவனிக்காமல் சேவை, லாபத் தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதாக கருதப்படுறதுனால அந்த நாடுகளில் அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையாக கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்கள், நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனால் அவன் எவ்வளோ தரமாக கட்டமைச்சிருக்கான் பாருங்கள்.